பரிசுத்தர் நான், பாசம் பொங்க அழைக்கிறேன் நான், உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் நீலை பாரவா. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நரகம் என்பது ஆண்டவர் மூலமாக பாவியான மனுக்குலத்தின் தண்டனைக்காக நியமிக்கப்பட்ட ஒரு இடமாயிருக்கிறது. இதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேற்கூறிய வசனத்தில் சொன்னார். நரகத்தை குறித்த 5 முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இதில் 4வதாக, நரகத்திலிருந்து யாரும் திரும்ப வர முடியாது. நரகத்தில் ஒருபோதும் 2வது சந்தர்ப்பம் கிடையாது. சிலர் நினைக்கிறது போல அடுத்த ஜென்மம் என்ற ஒரு விஷயமும் இல்லை. காரணம், மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் ஆண்டவர் மூலமாக நியமிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. நரகம் என்பது சிறிது நேரத்திற்கான தண்டனையின் இடம் இல்லை. மாறாக அது நித்திய காலமான தண்டனையாக இருக்கிறது. மேலும் அங்கு ஒரு உதவியோ சகாயமோ இல்லை. ஆண்டவருடைய அனுகிரகம் இந்த பூமியில் நாம் வாழும் இந்த வாழ்நாளில் மட்டுமே கிடைக்கிறது. மேலும் இந்த அனுகிரகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே கிடைக்கிறது. காரணம், அவர் எல்லா மனுக்குலத்தின் பாவ பாரத்தை சிலுவையில் சுமந்து பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். இது நிமித்தம் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ரட்சிப்படைந்து இந்த எரி நரக தண்டனையிலிருந்து நிரந்தரமாக காப்பாற்றப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.